கெயின் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்டை நம்மளே டைப் பண்ணி எப்படி உருவாக்குறது. பார்த்தீங்கன்னா செந்தமிழ் ஃபாண்டு இந்த கீமேன் அப்படிங்கிறதுல நம்ம எப்படி டைப் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே இதே சிஸ்டத்தில் பண்ணுற மாதிரி மொபைல்லையும் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆப்ஷன் கெயின் மாஸ்டரில் போய்ட்டு க்ரியேட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் எதில் வேணால் அதை சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய சைஸை பொறுத்து. அதுக்கப்புறம் ஒரு எம்டி பேக்ரவுண்டு ஒயிட்டோ பிளாக்கோ நம்ம வந்து பிளாக் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். டெக்ஸ்ட் ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த டைப்பிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். நான் தமிழில் வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் பண்ணுற மாதிரி வரும். சும்மா நார்மலாகவே நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து தமிழ் ஃபாண்ட் இருக்கும்ல, அந்த ஃபாண்டை இப்போ நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ வெறும் நான் தமிழ் மட்டும் அடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் ஃபாண்டில் போயிட்டு ஃபாண்டில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் மை ஃபாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மை ஃபாண்ட் அப்படிங்கிறது இதில் வந்து ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது. இதில் ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மை ஃபாண்டை கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபாண்டு பூரா அதில் வரும். இந்த இருக்குது பாருங்கள், என்கிட்ட இருக்கக்கூடிய ஃபாண்டு பூரா வரும். நான் அதில் ஒரு ஃபாண்டை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இந்த ஃபாண்ட் ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட்டை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். மேலே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மாறுறது தெரியும். இப்போ வந்து இந்த ஃபாண்ட்டை நான் கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்தா உங்களுக்கு தமிழில் மாறி இருக்கும். இது எப்படி தமிழில் மாறிடுச்சு, எப்படி நான் டைப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாகவே நம்ம சிஸ்டத்தில் கீமேனில் டைப் பண்ணக்கூடிய அதே வேர்டில் டைப் பண்ணலாம். அது எப்படின்னா, நீங்கள் நார்மலாக எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு கீமேனில் என்ன வேர்டை யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான். இப்போ வந்து வானா டீ அடித்தோம்னா வா விழுகும். இப்போ தா வந்து ஜே அடித்தோம்னா தா விழுகும். இன்னும் வந்து டியில் விழுகும். அந்த நா அப்படிங்கிறது லா வந்து எஸ்ஸில் விழுகும். இது யா வந்து ஏல விழுகும். இந்த மாதிரி வந்து எல்லாமே அதில் வந்து அதே ஃபாண்ட் அப்படி இதில் மேட்ச் ஆகும். நீங்கள் இப்போ புள்ளி வைக்கிறது அப்படின்னா, இப்போ யா அடிச்சிட்டோம் அப்படின்னா புள்ளி வைக்கிறதுக்கு அதே தான் சேம். அதில் என்ன யூசேஜ் இருக்கோ கீபோர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீபோர்டை வந்து சிஸ்டம் மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு இதாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து தவின் சக்தி இந்த நேமை வந்து நம்ம இப்போ டைப் பண்ணியிருக்கோம். டைப் பண்ண ஃபாண்ட் வந்து பெருசு பண்ணுறோம். இப்போ இதே ஃபாண்டை வேறு எதுக்கு நம்ம மாற்றுறோம். ஃபாண்ட் ஸ்டைலை இந்த ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து கலர் ஆட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு கலர் ரெட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ரெட்டு ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அது வந்து நம்ம ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ இருக்குது. இப்போ நான் ஒயிட்டு கொடுத்தோம்னா எல்லோ அண்டு ஒயிட்டு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம கொடுக்குறதுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவுக்கான அந்த ஃபினிஷிங் கிடைக்கிது பாருங்கள். நல்லா இருக்குல்ல. இந்த நல்லா இருக்குது அப்படிங்கன்னா இதை வந்து இப்படி நம்ம கொடுக்குறதுக்கு பதிலாக இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிறதுல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு மெத்தடு. யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள், இதுலேயும் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு மெத்தடை நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ப்ரெஸ்ஸீட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் நம்ம ஒரு மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா அது ஒரு ஆல்ரெடி இருக்கிற மெத்தடில் 3Dயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது இருக்கோ அதை நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் இதை வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு இன்னர் கலர் ஒன்று கொடுக்குறேன். இதுக்கு ஒரு இன்னர் ஒரு கலர் ஒன்று கொடுக்க போகிறோம். இப்போ லேயரில் போய்ட்டு மீடியா போய்ட்டு சும்மா ஆல் கலரில் ஒரு கலர் இந்த கலர் கொடுக்குறேன். இந்த கலர் கொடுத்துட்டு இந்த கலர் வந்து இது இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து ரொட்டேட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் கிராப் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். சைஸ் எம்பல் கொடுத்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாகவே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் எப்படி கொடுப்போம், ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு இங்கே மூவிங் பாயிண்ட்டு
ஒரு 3 செகண்டுக்குள்ளே 4 செகண்டுக்குள்ளே அந்த லாஸ்ட்டு போகிற மாதிரி கொடுத்தாச்சு. கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இது வந்து நீங்கள் லாஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் கொடுங்க. லாஸ்ட்டு பாயிண்ட்டு கொடுத்தப்போ நகட்டாமல் விட்டேன். அதை மைனஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு இது வந்து லாஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நான் கொண்டு விட்றேன். இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டு போகும். அந்த லாஸ்ட்டு போகுதா? இதை வந்து எனக்கு வந்து நான் டயத்தை இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டயத்தை நான் கம்மி பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். டக்குன்னு அந்த பக்கத்து போயிடுச்சு. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு உள்ளே போகணும். டெக்ஸ்ட்டுக்கு உள்ளே போகணும்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது ஆப்ஷனல். அதாவது எப்படின்னா பிளண்டிங் ஆப்ஷன் போகிறோம். பிளண்டிங்கில் போய்ட்டு மல்டிப்ளே கொடுத்தாலும் சரி, இல்லை அடுத்து உங்களுக்கு எந்த இதில் எது ஆப்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ அதை பண்ணுங்கள். பாருங்கள், அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே அது போகும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது டெக்ஸ்ட்டுக்குள்ளே அது போகும். இல்லை எனக்கு கலர் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலே கலர் ஆப்ஷன்ஸை நீங்கள் மாற்ற அதுக்கு டிஃப்ரெண்ட் காட்டும் உங்களுக்கு. ரைட், லைட் டார்க் மோடில் வச்சு இப்போ வந்து நம்ம இந்த கலர் வந்து நல்லா டார்க்காக ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னா ரெட்டு பயன்படுத்திக்குவோம். ரெட்டை பயன்படுத்தியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு நச்சுன்னு போதா? இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இது சைஸை பெருசுப்படுத்துகிறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும். சும்மா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஃபாண்டை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். வேறு எந்த ஒரு இதில் இருந்து நீங்கள் ஃபாண்டு வந்து டவுன்லோட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஃபாண்டு வந்து இது பண்ணணும், டெக்ஸ்ட் தனியாக ரெடி பண்ணி கொண்டு வந்து நீங்கள் பண்ணணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவுக்கு யூனிக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். எதுலேயுமே நம்ம போய் இது வந்து ஒரு சாம்பிள். இதை வச்சுட்டு இதையும் ஆல்டர்னேட்டிவ் நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? எப்படி நம்ம ஆல்டர்னேட்டிவ் பண்ணணுமோ இதிலே நீங்கள் பண்ணிக்கலாம். எந்தெந்த பொசிஷனில் என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத தகுந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் நீங்களுமே. இதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஒரு ஆப்பில் தமிழ் ஃபாண்ட் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத அதுலேயுமே பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.